வேலை பார்க்குற இடத்துல தீபாவளி வரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே சக்கையா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சரி இதுக்கு மேல கூட வந்தா நம்மள உயிரோட விட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா சொந்த ஊருக்கு கிளம்பி ஓடி வந்தாச்சு. ஒரு வருஷமா உழைச்ச காசு ஒரே நாள்ல முடிச்சு திருப்தியோட அப்படியே தீபாவளி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. போகும்போது எங்க அம்மா ரூ. 1000க்கு மேல 10 பைசா கூட தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆனா இருந்தாலும் 2000 செலவு வச்சு விட்டாச்சு. அப்புறம் வாங்க வச்ச புது நெல்லு போட்டு நடால நல்லபடியா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆரம்பிச்சிருச்சு. சளி, இருமல், மூக்கு வலி, வயித்து வலி, காது வலி, கண்ணு வலி எல்லா வலியும் ஒரே நேரத்துல வந்துருச்சு. சரி இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டு வேகமா செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. வழக்கமா பட்டாசு வெடிச்சு ஒரு மாரி இன்ட்ரோவா அப்படியே ஜாலியா இருக்கும். இன்னைக்கு என்னமோ ஒரு மாரி போர் அடிக்குது. மழை பெய்யறனாலயா இல்ல எனக்கு வயசாகுதான்னு தெரியல. ரூ. 150 2 ஷார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 ஷார்ட்ஸையும் பயலுக வீண் பண்ணிட்டானுங்க. ஒருத்தன் கூட வீடியோவ கரெக்ட்டா புடிக்கவே இல்ல. அது என்னமோ தெரியல. பகல்ல வெடிக்கிற வெடிய விட இந்த நைட் வெடிக்கும்போது ஃபேமிலியோட அப்படி ஜாலியா பேசிட்டு, சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாரி கலகலன்னு இருக்கறனால நல்லா இருக்குது. அப்படியே வெளிய எந்திரிச்சு பார்த்தா அப்படியே மழை, அப்படியே இட்லி, சாம்பார்லாம் சாப்பிட்டு ஒரு மாரி ஜாலியா ஒரு மாரி நல்லா தான் போச்சு இந்த தீபாவளி. அது சரிடா, தீபாவளி விலாக ஏன்டா இப்ப எடுத்து போடுறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. அந்த தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளுக்கு அப்புறம் எஃபெக்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு படுத்த படுக்கு தான் ஐயா. உங்க வீட்லலாம் தீபாவளி ஒரு மாரி அப்படியே ஜாலியா, ஃபன்னா போச்சா? இல்ல ஒரு மாரி லைட்டா போர் அடிக்கிற மாரி போச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் ஹேப்பி தீபாவளி. பாய்.